எங்கள் அப்பா அம்மா பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்கள் காலில் வந்து கும்பிட்றேன், பயமாக இருக்குது, எனக்கு கல்யாணம் வேணான்ட்டேன். அப்புறம் பெற்றவங்க நாங்கள் எதுக்கடா இருக்கிறோம், உனக்கு வயசாகினே போகுது, காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணால் தான் நீ நல்லா இருப்ப, வயசான காலத்தில் எங்களையும் மருமக வந்து மக மாரி என்னை பார்த்துக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி ஓகே எதனா ஒன்று பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். வயசான காலத்தில் வந்து பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும், எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் சொன்னாங்க. கடவுளுடைய அருளால் அப்பா துணி துணி துவச்சுனுக்கிறேன். துணி துவச்சினே புரிஞ்சுனுக்கிறாரு அப்பா. துணி துவச்சு வயசான காலத்துல அவங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க. நான் அவங்கள எதுவும் தப்பா சொல்லல, அவங்க நல்லபடியாக தான் நான் பார்த்துக்கிறாங்க. ஏன் அந்த துணி புழியிறது செம்ம சீனா இருந்தது, அதை மக்களுக்கு காட்டுறேன். செம்ம சீனா புழிகிறாரு அப்பா. துணி புழி 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 அம்சப்படுறா எப்பா. சரி சரி அதுதாங்க மக்கள்கிட்ட காட்டல, வேற ஒன்று நீ தப்பா நினச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சாதனைகள் நிறைய பேர் வீட்டில் நடக்கும், நிறைய பேர் வீட்டில் நடக்கும். எனக்கு வேற 2 பையன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபியூச்சரில் 2 மருமகளுங்க தாறுமாறா பார்த்துங்க. என்ன சத்தியமா நம்பிக்கை வந்து போச்சு. என் மகராசிங்க வந்ததுங்கன்னா ஐயோ ஐயோ. அதுவும் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் வச்சிருக்கணும் அண்ணன் தம்பியை. 2 மருமகளும் சண்டையே போட்டுக்க மாட்டாங்க, பெற்றவங்க நிம்மதியாக திருப்தியாக கிடக்கலாம். ஐயோ அந்த வாழ்க்கை எப்போ கிடைக்க போதோ, இன்னும் எவ்வளோ வருஷங்க கடவுளே.